ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி பக்கோடா எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அரை கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் மாவு அமுத்தியெல்லாம் எடுக்கல, அப்படியே மேலாப்பில் எடுத்திருக்கேன். ராகி மாவு அது மாதிரி தான் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை மாவு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை கலந்துக்கலாங்க. கால் கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க, நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாவில் போட்டுக்கலாங்க. அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குங்க. இது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பத்துக்கு போல் வேணும்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா கீறியிருக்கேன், போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு கரண்டி சூடான ஆயில் ஊற்றிக்கிறேங்க. லைட்டாக சூடு ஆறட்டும், பிசைஞ்சிக்கலாங்க. எண்ணெய் சூடாறிடுச்சுங்க, இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இப்போ போட்டுடலாங்க. நல்லா வேகட்டுங்க. நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். மற்ற மாவுகளையும் போட்டு எடுத்துடலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. பக்கோடா போடையில் கொஞ்சம் தள்ளி போடுங்க, மொந்தமாக போட்டுறாதீங்க, கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி இருந்தால் தான் மொறுமொறுன்னு இருக்கும். வெந்துருச்சுங்க, எடுத்துடலாங்க. ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ராகி பக்கோடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெசிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.